ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக மகா விஷ்ணு என்கிற நபர் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசாங்க பள்ளியிலே ஆன்மீகத்தை போதிக்கிறேன் என்று சொல்லி மறுபிறப்பை குறித்து, மறுஜென்மத்தை குறித்து மாணவர்களிடத்தில் அவர் பேசினார். மனிதர்கள் செய்கிற பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையிலே மீண்டும் மீண்டுமாக இந்த உலகத்திலே மரமாகவோ செடியாகவோ விலங்காகவோ பிறந்து கொண்டே இருப்பார்கள் என்று அவர் பேசினார். போன ஜென்மத்தில் நீங்க செய்த பாவத்தினாலே தான் இப்பொழுது ஊனமுற்றவர்களாக மாற்றுத்திறனாளிகளாக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். அவர் பேசுகிற பொழுது இயேசுபிரான் சொன்னதைத்தான் நான் பேசுகிறேன், பைபிள் சொன்னதைத்தான் நான் போதிக்கிறேன் என்று சொல்லி இயேசுபிரானையும் வேத புஸ்தகத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அவருக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். வேதாகமமோ இயேசு கிறிஸ்துவோ எந்த இடத்திலேயும் மறுஜென்மத்தை குறித்து பேசவே இல்லை. இந்த சத்திய வேதாகமம் மனிதனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதுவும் சொற்ப வாழ்க்கை என்று தான் சொல்லுகிறது. மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. அவர் சொல்லுகிறது போல மரணத்திற்கு பின்னதாக மனிதன் வேறொரு பிறவி எடுத்து இந்த உலகத்தில் பிறப்பான் என்று வேதம் சொல்லவில்லை. மாறாக மனிதனுடைய மரணத்திற்கு பின்னதாக மனிதன் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நிற்பான். தேவன் மனிதனை நியாயம் தீர்ப்பார். ஒரு கூட்டத்தை நித்திய பரலோகத்திற்கு என்றும் ஒரு கூட்டத்தை நித்திய நரகத்திற்கும் தேவன் அனுப்புவார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. யாரை நித்திய பரலோகத்திற்கு அனுப்புவார், யாரை நித்திய நரகத்திற்கு அனுப்புவார்? அவர் சொல்லும் பொழுது போகிற போக்கிலே இயேசு கிறிஸ்துவை சித்தர்களுடைய வரிசையிலே அவர் பட்டியல் படுத்துகிறார். இயேசு சித்தர் கிடையாது. இந்தியாவிலே அநேகர் இயேசுவும் சித்தர் தான் என்று சொல்லுவார்கள். இயேசு சித்தர் இல்லை, இயேசு கிறிஸ்து இரட்சகர். மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஜீவனை கொடுத்த இரட்சகர். மனிதனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தின இரட்சகர் இயேசு கிறிஸ்து. பரலோகத்தின் எல்லா மகிமையையும் கனத்தையும் விட்டு மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக சிலுவையிலே மரித்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சித்தர் இல்லை, அவர் சர்வ வல்ல தேவன். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் ஜீவித்து அவருடைய சித்தம் செய்து வாழுகிற மனிதனை நித்திய பரலோகத்திற்கென்றும் தேவனை அறியாமல் தேவனற்று பாவத்தை துணிகரமாய் செய்து அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை, வேசிக்கல்லரை, விபச்சாரக்காரரை, கொலை பாதகரை தேவன் நித்திய நரகத்திற்கு அனுப்புவார் என்றுதான் வேத புஸ்தகம் நமக்கு போதிக்கிறது. மகாவிஷ்ணு சொல்றது போல இந்த வேதாகமமோ இயேசு கிறிஸ்துவோ மரணத்திற்கு பின்னதாக மனிதன் பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலே செடியாக கொடியாக அவர் சொல்றாரு புழுவாவெல்லாம் பிறப்பார்னு. அப்படி எந்த இடத்திலேயும் வேதம் போதிப்பதில்லை. வேதம் சொல்லுகிற காரியம் மனிதனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, மரணத்திற்கு பின்னதாக மனிதன் தேவனுக்கு முன்னதாக நியாய தீர்ப்பிலே வந்து நிற்பான் என்றுதான் வேத புஸ்தகம் நமக்கு போதிக்கிறது.